விலா எலும்பில் காயம் ஏற்பட்டதன் காரணமாக ஸ்ரேயாஸ் ஐயர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரதிராஜா. வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். நீங்க இப்ப இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான மூன்றாவது ஒருநாள் போட்டி கடந்த சனிக்கிழமை அக்டோபர் 25ஆம் தேதி நடைபெற்றது. இதுல அலெக்ஸ் கேரி, அர்ஷித் ராணா பந்து வீச்சில் அலெக்ஸ் கேரி அடித்த பந்தை ஸ்ரேயாஸ் ஐயர் மிகவும் அற்புதமாக ஒரு கேட்சை பிடித்தார். அதாவது பின்புறமாக ஓடி சென்று அந்த கேட்சை பிடித்தது மிகவும் அற்புதமான கேட்சாக அமைந்தது. அப்போது அவர் அந்த கேட்சை பிடித்துவிட்டு கீழே தனது கையை ஊன்றி சமாளிக்க முயன்றார். ஆனால் அப்போது அவருக்கு அந்த விலா எலும்பில் லேசாக அடி ஏற்பட்டதாக அவர் சந்தேகப்படுத்தப்பட்டது. உடனடியாக அவர் களத்தில் இருந்து வெளியேறினார். அவரை அழைத்து சென்றார்கள். உடனடியாக சிட்னியில் உள்ள, அதாவது ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு சோதனைகள் நடத்தப்பட்ட போது அவரது விலா எலும்பில் லேசான காயம் இருந்தது தெரிய வந்தது. அதற்கு சிகிச்சை அளிக்க தயாரான போது மேலும் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் தெரிய வந்தது. ஏனென்றால் விலா எலும்பை ஒட்டியுள்ள ரத்த நாளத்திலிருந்து ரத்த கசிவு ஏற்பட்டிருப்பதாக தற்போது மருத்துவர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். உடனடியாக அவர் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டிருக்கார். தற்போது அவருக்கு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உடல்நலம் குறித்த விவரங்கள், அவரது உடல்நிலை தற்போதைய சூழல் எப்படி இருக்கிறது என்ற விவரங்களை எல்லாம் விரைவில் மருத்துவமனை நிர்வாகம் தரப்பிலிருந்து வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தகவல் தற்போது பிசிசிஐ தரப்பில், அதாவது இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் தரப்பிலும் அவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கும் தகவலானது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சிகிச்சையானது தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருகிறது. நன்றி பாரதிராஜா. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.